நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதி அருகே குட்டியுடன் சாலையை கடக்க முயன்ற யானை அவ்வழியாக வந்த காரை ஆக்ரோஷத்துடன் துரத்தியது. கூடலூர் மைசூர் சாலையில் கூடலூரை நோக்கி வந்த காரை யானை துரத்திய நிலையில் ஓட்டுநர் சாதுரியமாக காரை பின்னோக்கி வேகமாக இயக்கி தப்பித்தார். பின்னர் சிறிது நேரத்தில் யானை குட்டியுடன் வனப்பகுதிக்கு சென்றது. இதனால் தொரப்பள்ளி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஆட்டோ மீது கார் மோதி விபத்தில் பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அம்பட்டையன்பட்டியைச் சேர்ந்த வீரம்மாள் என்ற பெண் வீட்டில் தவறி விழுந்த நிலையில் அவரை உறவினர்கள் ஆட்டோவில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இவர்களின் ஆட்டோ மீது உசிலம்பட்டி பசுமன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி முன்பு தேனியிலிருந்து மதுரை நோக்கி சென்ற கார் நேருக்கு நேர் மோதியது. இதில் ஆட்டோவில் பயணித்த வீரம்மாள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இலக்கியா, ரமேஷ், அபிராமி, நிவேதா, ஆட்டோ ஓட்டுநர் பிரியா கண்ணன் ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே வீட்டிற்கு வெளியே நிற்கும் வாகனங்களில் டீசல் திருட்டில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் பயன்படுத்திய காரை சிசிடிவி காட்சிகள் மூலமாக கண்காணித்த போலீசார் விஷமங்கலம் பகுதியில் இருவரையும் பிடித்தனர். அவர்களிடமிருந்து 300 லிட்டர் டீசலை திருடி விற்றதன் மூலம் கிடைத்த சுமார் 30,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர்.